ஸோ ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இந்த புக்கு தான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். ஸோ தமிழ் நாவல்களில் வந்து நான் எந்த புத்தகம் முதல்ல படிக்க ஆரம்பித்தேன்னா வந்து பொன்னியின் செல்வன். ஸோ அது பாதி வரைக்கும் படித்தேன். அப்புறம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கலை. அப்புறம் எஸ்ராவுடைய தமிழ் புத்தகம் நாவல்கள் படிக்க ஆரம்பித்தேன். கடைசியாக ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஜெயகாந்தனுடைய புத்தகம் படிக்கணும்னு நினச்சி ஒரு வழியாக இந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் வெயிட் பண்ணதுக்கு உண்மையிலே வர்த்து. இது சப்ஜெக்டிவாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த கதை படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஒரு லாரியில் நடக்கிற பயணம், ஒரு ஊருக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த லாரியில் நடக்கிற விஷயங்கள். ஸோ அதில் வந்து தேவராஜன்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. அதுக்கப்புறம் நம்ம கதையில் இருக்கிற முக்கியமான கேரக்டர் ஹென்றி, அவர் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஸோ அந்த இடத்துலேயே எனக்கு ஒரு மாதிரி இந்த கதையோட எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹென்றி கேரக்டரை விவரித்த விதம், அப்புறம் அந்த மீதி இருக்கிறவங்க, இப்போ லாரியிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிரைவரை விவரித்த விதம், அவர் கூட இருந்த உதவிக்குண்டான ஆளை விவரித்த விதம், அதெல்லாம் எனக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து குறிப்பாக அந்த டிரைவர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி விறப்பாகவே இருப்பாங்க. கூட இருக்க ஹெல்ப்பர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கதை போகும்போது வந்துட்டு இந்த ஹென்ரின்ற கேரக்டர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டராக இருக்குது. வித்தியாசமான ஆளாக இருக்கார். அவர் பேசுகிற பேச்சு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த லாரி பயணத்திலே வந்து தேவராஜனுக்கும் ஹென்ரிக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. ஸோ இவங்க வந்து அவங்க ஊருக்குள்ளே போய் இறங்குறாங்க. ஸோ ஹென்ரியும் அதே ஊருக்கு தான் போகிறார். அந்த ஊரில் வந்து ஒருத்தரை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. தேவராஜன் வந்து அவர் வீட்டுக்கே நீ கூட்டு போயிடலாம், ஏன்னா இந்நேரத்துக்கு வந்து அவர் பார்க்கணுன்னு நினைக்கிறவர் வந்து இருக்க மாட்டார். ஸோ வீட்டுக்கே கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹென்ரியை தேவராஜன் அவர் வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் இந்த மெய்யழகன் ரீசெண்டாக பார்த்ததுனால வந்து அந்த சாயல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இது வந்து அதுவும் அந்த கிராமத்தை வந்து விவரிச்ச இது எல்லாமே வந்து மெய்யழகனோட ஒரு ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை நவுந்துட்டே போயிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு பயங்கரமாக இருக்குது. தேவராஜன் வந்து அவருடைய ஸ்டோரிஸ்லாம் வந்து இவர்கிட்ட சொல்லி காமிக்கிறார். அவரும் அவர் மனைவி எப்படி பிரிஞ்சாங்க. ஸோ அவரை வந்து இப்போது அவங்க அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அக்காவுக்கும் அவங்க மனைவிக்கும் உண்டான ஒரு அவங்களோட ஒத்துப்போல, அதனால் பிரிய வேண்டியதாகிடுச்சுன்ற மாதிரி சொல்லி காமிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் இவர் ஹென்றி வந்து அவருடைய அம்மா அப்பா பற்றி யோசிச்சு பார்ப்பார். ஸோ ஹென்ரியுமே வந்து ஒரு அனாதை. அவங்க அம்மா அப்பா எப்படி இவர் தத்தெடுத்தாங்க. ஸோ இவர் தத்தெடுத்த அப்பா வந்து ஆர்மியில் இருந்திருப்பார். ஸோ அந்த இடத்துல எப்படி இவங்க தத்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹென்ரிட்டு நிறைய சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹென்ரிக்கும் தேவராஜருக்கும் நட்பு ஒரு மாதிரி எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த கதை போயிட்டு இருந்துச்சோ அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹென்ரிக்கும் அவங்க அப்பாவுக்கு உண்டான உறவு. அவங்க அப்பா வந்து எல்லா பிள்ளைங்களும் வளர்க்குற மாதிரி இல்லாமல் வந்து இவருக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருப்பாரு. நீ இன்னதான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் வந்து இவர் போகிற போக்கில் விட்டுருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து உனக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு, நீ எதுவுமே கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க வந்து அப்படி எப்படி பண்ண முடியும், வருங்காலத்தில் என்ன ஆயிடுவான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதுக்கு அப்பா சொல்லியிருப்பார், பிற்காலத்தை நினச்சி நம்ம இப்போ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வேலை வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கிறதான்னு சொல்லி. ஸோ அந்த பேரண்டிங் விஷயம்லாம் வந்து அவர் எந்த மாதிரி ஹென்ரியை இது பண்ணுறாரு, அதே மாதிரி ஹென்ரியும் அதே மாதிரியான நல்ல குணத்தோடு வளருவார். ஸோ அவங்க ரெண்டு உறவு, அவங்க ரெண்டு கான்வர்சேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து அவருடைய பழைய நினைவுகள் எல்லாமே வந்து ஹென்ரிகிட்ட சொல்லி காமிச்சிருப்பார். ஸோ ஹென்றி வந்து இந்த ஊருக்கு ஏன் வந்திருப்பாருன்னா வந்து ஹென்ரியோட அப்பாவுடைய அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி உண்டான விட்டு போன சொத்து வந்து இந்த ஊரில் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா வந்து ஹென்ரியோட அப்பாவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆன பொண்ணு வந்து விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஊருக்கு யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹென்ரியோட அப்பா வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவார். யாருக்கும் இவரை பற்றி தெரிஞ்சக்கூடாது, ஏன்னா அவங்க பரம்பரைக்கு அது அசிங்கமாயிருன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவார். ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஹென்ரியுமே வந்து அது ஒரு வகையில் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் ஊரை விட்டு ஓடி வந்தது, அந்த ஊரை விட்டு வெளியே வந்தது உண்டான அர்த்தமே இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வீட்டில் வந்து பழனின்ற ஒரு கேரக்டரோட அந்த இவரோட ஒய்ஃப் வந்து ஓடி போயிடுவாங்க. அண்ட் ஆர்மியில் வேலை பார்க்குறப்போ வந்துட்டு மைக்கேல் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒய்ஃப் தான் வந்து மைக்கேல் வந்து அந்த ஆர்மியில் அந்த வார் டைமில் வந்து அவர் இறந்து போயிடுவார். ஸோ இறந்து போகிற டைமில் வந்து அவரோட மனைவி வந்துட்டு இவரோட அப்பாவோட சேர்ந்து வாழ முடியுமான்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு ஒரு இறந்து போடுற மாதிரி ஆயிரும் மைக்கேல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ஹென்ரியை வந்து தத்தெடுத்து வளர்ப்பாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும், தேவராஜ் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். அதோட பார்ட் 2 பாகம் 2 முடியுது.
மொத்தமாக 6 பாகம் நினைக்கிறேன், 2 பாகம் படித்து முடிச்சிருக்கேன். இப்போ 3வது பாகம் படிச்சுட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஒரே டைமில் படித்து முடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த ஊருக்குள்ளே இருக்கார், இவங்க 2 பேருக்குள்ள நட்பு என்ன ஆகுது, அந்த சொத்தை அவரால் எடுக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு மேலும் படிச்சுட்டு இந்த அடுத்த வீடியோவில் போடுறேன்.